அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரது திருவார்த்தையை நாம் பற்றி கொண்டு அவரை போல வாழ்வதை உறுதி செய்து நிலைத்து நிற்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்தி தமது மகிமையை நாம் இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்கும்படி செய்கின்ற நல்தேவன் நமது இனிமையானவர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மாட்சிமை பொருந்தின மகத்துவம் உள்ள வல்ல நாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். ஆம், என்ன வந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்திட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய காலை தியானத்திற்கான தலைப்பு விருதாவாய் போகாத நம்பிக்கை. வசன பகுதி 119 சங்கீதம் 116 வசனம். சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். பிரியமானவர்களே, இந்த வசன பகுதியிலே நம்பிக்கையையும் பார்க்கின்றோம், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கையையும் நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த வேதாகம் முழுவதுமாக விசுவாசத்தை குறித்ததான நாம் காணத்தக்கதான ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், தேவன் பேரில் நாம் வைக்கிறதான நம்பிக்கையிலே நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை நாமே பரிசுத்தமாய் காத்து கொள்கிறதும் அவசியமாய் இருக்கிறது. வேதாகமத்திலே பரிசுத்த விசுவாசத்தை குறித்து தான் நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த விசுவாசத்தின் மூலமாக தான் தேவனுடைய பராக்கிரமமான செயல் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அநேக இடத்திலே தேவனை மக்கள் விசுவாசித்தார்கள், நம்பி சார்ந்திருந்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் தங்களையே கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கவில்லை. அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டார்கள், தகாதவைகளை எல்லாம் செய்தார்கள். அப்படி அவர்கள் நடந்து கொண்டபடினாலே தேவன் அவர்களுக்காக செயல்படவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தமுள்ள விசுவாசம்தான் அடியேன் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன். நாம் கர்த்தருக்கு பொறுமையோடே விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் பொழுது நம்மை நாமே கர்த்தருக்கு உகந்தவர்களாக நிலைநிறுத்தாமல் போவோமானால் நம்முடைய நம்பிக்கை நமக்கு கை கொடுக்காது, நம்மை வாழ வைத்திடாது. நாம் வாசிக்க கேட்ட நம்முடைய வசன பகுதியிலே, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும் என்று குறிப்பிடுகிறார். நான் பிழைத்திருப்பதற்கு என்ற 2 வார்த்தைகளிலே பிழைத்திருப்பதற்கு என்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், அவருடைய ஜீவனை கொண்டிருப்பது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் அவரது வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்பட்டு போக செய்யவே செய்யாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரை போல வாழ வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று குறிப்பிடுகிறார். தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று 1ஆம் வசனத்திலே வருகின்றதான 2 வார்த்தைகளுடைய விளக்கம் என்னவென்றால், தேவனையே பிரதிபலித்தவர்களாக என்று உள்ளது. தேவனை போல வாழ்கின்றவர்களாக என்ற அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யாரை பிரதிபலித்த வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திற்கு நாம் நம்முடைய மாம்சத்தை காண்பித்துக் கொண்டிருப்போமானால், தேவனுடையது அல்லாத சுவாபத்தை வெளிப்படுத்தி காண்பிப்போமானால், நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையோட காத்திருக்கிற அந்த காத்திருப்பு விருதாவாக போய்விடும். நம்முடைய நம்பிக்கையிலே நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோம். பிரியமானவர்களே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை பிரதிபலித்த வண்ணம் வாழ வேண்டும், அவரை போல ஜீவிக்க வேண்டும். மேலும் யூதா எழுதின பொதுவான நிருபம் 1ஆவது அதிகாரம் 20வது வசனத்திலே, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்று குறிப்பிடுகிறார். ஆம், அந்த விசுவாசம் பரிசுத்தமான விசுவாசம். அந்த பரிசுத்தம் கிறிஸ்துவை போல வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுகின்ற பரிசுத்தம். பிரியமானவர்களே, நீங்களும் கூட கர்த்தரை போல வாழ இன்றைக்கே உங்களை அர்ப்பணியுங்கள். குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே,
நான் கர்த்தருடைய வார்த்தையை தவிர்த்து வேறு எதையும் நம்பிட என்னிடத்திலே அஸ்திபாரம் ஒன்றுமில்லை, நங்கூரம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் அவரது திருவசனத்தையே பற்றி பிடித்துக் கொண்டவராய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, என்னுடைய நம்பிக்கை விருதாவாக போய்விடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் கர்த்தரையே பற்றி கொண்டிருப்பீர்களானால் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணியுங்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் தேவனை பிரதிபலித்த வண்ணம் ஜீவியுங்கள். அவரை இந்த உலகத்திற்கு காண்பித்திடுங்கள். அவர் இன்னார் என்பதை வெளிப்படுத்திடுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தம்முடைய ஆக்கப்பூர்வமான சத்துவத்தை உங்களுக்காக காண்பித்து உங்கள் மூலமாக தாம் இன்னார் என்பதை வெளிப்படுத்திடுவார். ஆம், வல்லமை எப்பொழுது வெளிப்படும்? தேவனுடைய தெய்வீக சுவாபம் வெளிப்படும் பொழுதுதான். அப்படியாக தான் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது, உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திடும். தேவையில்லாத அசுத்தமானவைகளை எல்லாம் உங்கள் சிந்தை முதற்கொண்டு செயல்கள் வரைக்குமாக அப்புறப்படுத்தி உங்களையே தகுதியானவர்களாக உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து காண்பியுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. விவாகத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்ட மணமகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தி வந்ததாம். நடந்து முடிந்த பெரிய யுத்தத்திலே நியமிக்கப்பட்ட மணமகன் மரித்து போய்விட்டார். இனி அவருக்காக காத்திருக்க வேண்டாம் என்று சொல்லி செய்தி வந்தபோது அவள் மனம் உடைந்து போனாலாம். எனக்காக நியமிக்கப்பட்ட புருஷன் கர்த்தரை அறிந்தவர், பரிசுத்தமாய் வாழ்கிறவர். நானும் என்னையே பரிசுத்தத்திற்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பரிசுத்தத்திலே நான் சோர்ந்து போக மாட்டேன், தொடர்ந்து நிலைத்திருப்பேன் என்று சொல்லி இந்த ஸ்திரீயானவள் தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ தன்னையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாலாம். 2 மாதத்திற்குள்ளாக நிச்சயிக்கப்பட்ட அந்த புருஷன் வந்து இவளை பார்த்து, அற்புத விதமாக நான் யுத்தத்திலே காக்கப்பட்டேன், உன்னுடைய அர்ப்பணிப்பை நான் பார்த்து வியக்கிறேன், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருவருக்கான விவாக தேதியானது குறிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு நடைபெற்றதாம். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய நித்திய மனவலராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அவர் மரித்தார், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். நாம் நம்முடைய அன்பையும் அர்ப்பணிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக நம்பிக்கையோடு வெளிப்படுத்துவோமாக. நிச்சயமாகவே கர்த்தன் மறுமையில் மாத்திரமல்ல இம்மையிலும் நம்மை ஆசீர்வதித்து தமது அளவில்லாத ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும்படி செய்திடுவார். இந்த சத்தியத்திற்கு உங்களையே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்பீர்களா? கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.